மதிப்புக்குரிய விருந்தினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இலங்கையில் மிகவும் மதிப்புமிக்க கலாச்சார மற்றும் ஆன்மீக மையங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க கண்டி நகரத்தில் இன்று உங்கள் முன்னிப்பது எனக்கு ஒரு பெரிய கௌரவம் ஆகும். இன்று நான் அமைதி பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமைதி என்பது வெறுமனே மோதல்கள் இல்லாத நிலை மட்டுமல்ல. உண்மையான அமைதி என்பது மக்களிடையே புரிந்துணர்வு, அன்பு, மரியாதை மற்றும் ஒற்றுமை நிலவுவதாகும். பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளை கொண்ட மக்கள் பரஸ்பர மரியாதையுடனும் புரிந்துணர்வுடனும் ஒன்றிணைந்து வாழும் நகரமாக கண்டி நீண்ட காலமாக விளங்குகிறது. இந்நகரம் புனிதமான தலதா மாளிகையின் இல்லமாகும். அது இரக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் ஒற்றுமை போன்ற முக்கியமான பண்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது. தனது செழுமையான பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சார மரபுகள் மூலம் வேறுபாடுகள் நம்மை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை கண்டி நமக்கு கற்பிக்கிறது. சிறுவர்களாகிய நாம் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வதன் மூலமும் உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவதன் மூலமும் அனைவரையும் சமமாகவும் மரியாதையுடனும் நடத்துவதன் மூலமும் அமைதியை வளர்க்க முடியும். ஒவ்வொரு சிறிய அன்பான செயலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் நமது வேறுபாடுகளை பாராட்டவும் கற்றுக்கொள்ளும் போது வலிமையான, மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்க உதவுகிறோம். அமைதி, புரிந்துணர்வு, நட்பு மற்றும் நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக கண்டியின் முன்மாதிரியை பின்பற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி. Fly for Peace. I am Jasmine Priyanka from grade 6A. Thank you.